அன்றைய மன்னனாக இருந்தவன் விஜய ரகுநாத சேதுபதி. அந்த விஜய ரகுநாத சேதுபதியினுடைய அவைக்களத்திலே போய் அந்த விஜய ரகுநாத சேதுபதியை புகழ்ந்து பாடுகிறார். இவருடைய பாடலினுடைய தன்மையை கண்ட அந்த விஜய ரகுநாத சேதுபதி, ஒரு சிறிது காலத்திற்கு நீங்கள் இங்கே அவைக்கள புலவராக இருந்து பணியாற்றுங்கள் என்று சொல்லி அவருக்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அங்கே அவரை வைத்திருக்கிறார். அப்படி வைத்திருக்கின்ற காலத்திலே காயல்பட்டினத்திலே கீழக்கரையிலே சீதக்காதி வள்ளல் என்ற ஒரு நபர் இருக்கிறார் என்ற ஒரு செய்தி கேள்விப்படுகிறார். அந்த சீதக்காதி வள்ளல் யார் என்றால், கடலோர பகுதியிலே இருக்கக்கூடிய இஸ்லாமியத்திலே ஒரு பிரிவினர் அவர்களுடைய முக்கியமான பணி எதுவென்றால் கடல் வாணிபம். இங்கே இருந்து மிளகு, அகில், உப்பு, சந்தனம் இவற்றையெல்லாம் பல வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் விற்று அங்கிருந்து பொன்னும் பொருளையும் வாங்கி வருகின்ற ஒரு பழக்கம் உடையவர்கள் அன்றைக்கே அந்த கீழக்கரையிலும் காயல்பட்டினத்திலும் இருந்த இஸ்லாமியர்கள் உலகம் தழுவிய வாணிபத்திலே சிறந்திருந்தார்கள். அந்த சிறந்து இருந்தாலும் அந்த ஊரிலே இருந்த சீதக்காதி செய்கு அப்துல் காதிர் என்று பெயர். அவருடைய இஸ்லாமிய பெயர் செய்கு அப்துல் காதிர்னு பேர். ஆனால் மக்கள் அவருக்கு வைத்த பெயர் வள்ளல் சீதக்காதி என்று பெயர் வைத்தார்கள். அவரிடையே எந்த விதமான சமய பேதம் கிடையாது. தமிழால் பாடி யார் வந்தாலும் அவர்களுக்கு பிடிப்பிடியாய் பொன்னை கொடுக்கின்ற ஒரு பேராற்றல் படைத்தவன் யார் என்றால் அந்த சீதக்காதி வள்ளல். அவர் புலவர் எழுதிய சீரா புராணம், நபிகள் நாயகத்தினுடைய வரலாறானது நபிகள் நாயகத்தினுடைய வரலாறாக இருக்கக்கூடியது அந்த சீரா புராணம். அந்த சீரா புராணத்தை உமரப்புலவர் என்பவர் எழுதுகிறார். அந்த உமரப்புலவர் அந்த சீரா புராணத்தை முழுமையாக எழுதுகின்ற வரை அந்த புலவனுக்கு தேவையான எல்லா பொன்னும் பொருளையும் கொடுத்து இடமும் கொடுத்து அந்த நூலை மிக சிறந்த அளவிலே வெளியிடுவதற்குரிய அத்தனை உதவிகளும் செய்தவர் யார் என்றால் அந்த வள்ளல் சீதக்காதி. வெறும் இஸ்லாமியருக்கு மட்டும் உதவி செய்தவர் கிடையாது. கந்தசாமி புலவர், நமச்சிவாய முதலியார் என்ற இரண்டு பெரும் தமிழ் புலவர்களையும் ஆதரித்தவன் யார் என்றால் இந்த வள்ளல் சீதக்காதி. சடையப்ப வள்ளல் எப்படி கம்பனை தத்தெடுத்து கொண்டு கம்பராமாயணத்தை கொடுத்தாரோ அப்படி எங்கோ பிறந்த நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றை இந்த தமிழில் கொடுத்தவர் யார் என்றால் உமரப்புலவர் நமக்கு தமிழிலே கொடுத்தார். அவரை ஆதரித்தவர் இந்த வள்ளல் சீதக்காதி. அந்த வள்ளல் சீதக்காதியினுடைய பெருமைகளை கேட்ட இவர் என்ன பண்ணுறார்னா, நம்முடைய படிக்காசு புலவர் அங்கே விஜயநகர சேதுபதியிடம் இருந்து விடைபெற்று கொண்டு இங்கே வள்ளலாக இருக்கக்கூடிய சீதக்காதியிடம் வந்து அவரை புகழ்ந்து பாடுகிறார். பாடிய பிறகு அவருக்கு பொன்னும் பொருளும் கொடுக்கிறார். பொதுவாக புலவர்கள் ஒரு இடத்துல நீண்ட காலம் இருக்க மாட்டாங்க, ஒவ்வொரு இடமா இடம்பெயர்ந்து கொண்டே இருப்பாங்க. இப்படி இவர் என்ன பண்ணுறாருன்னா, படிக்காசு புலவர் ஒவ்வொரு ஊராக இப்படி போய்கிட்டு பாட்டு பாடிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கார். சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய கடைசி காலம் என்பது நெருங்குகிறது என்பதை உணர்ந்து கொள்கிறார். நாம் இந்த உலகத்திற்கு வந்ததற்குரிய காரணம் என்ன என்பதை அவர் யோசிக்கிறார். வந்ததற்குரிய பலன் தமிழால் பல நூல்களை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பணி. அப்படியாக இவர் என்ன பண்ணுறாருன்னா பல நூல்களை கொடுத்துட்டு ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு புலவர்களையா போய் சந்திச்சுட்டு இவர் மறுபடியும் எங்கே வர்றார்னா மறுபடியும் இந்த விஜய ரகுநாத சேதுபதியிடம் வருகிறார். வந்து அவரிடம் சில காலம் இருக்கிறார். இருந்துட்டு கடைசியாக நாம் வள்ளல் சீதக்காதியை சந்தித்து விட்டு நாம் இறுதி காலத்தை சிதம்பரத்திலே நம் வாழ்க்கையை கழித்து கொள்ளலாம் என்று ஒரு முடிவுக்கு வருகிறார். அப்படியாக வருகின்ற பொழுது விஜய ரகுநாத சேதுபதியிடம் இருக்கின்ற பொழுது வள்ளல் சீதக்காதி என்ன செய்வார் என்றால், அன்றைக்கு மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னனிடம் கப்பம் கட்ட வேண்டிய சூழ்நிலை விஜய ரகுநாத சேதுபதிக்கு இருந்தது. விஜய ரகுநாத சேதுபதி என்ன நினைக்கிறார் என்றால், நாம் ஏன் நீண்ட காலத்திற்கு இந்த மதுரையிலே இருக்கக்கூடிய பாண்டியனுக்கு கப்பம் கட்ட வேண்டும், இதிலிருந்து நாம் விலக்கு பெற வேண்டும் என்றால் நாம் பாதுகாப்பு அரண்களை வலுப்படுத்த வேண்டும். அந்த பாதுகாப்பு அரண்களை வலுப்படுத்த வேண்டும் என்றால் பொருள் வேண்டும். அந்த பொருள் யாரிடம் இருக்கிறது என்றால் வள்ளல் சீதக்காதியிடம் இருக்கிறது.
அந்த வள்ளல் சீதக்காதியிடம் பொருளை வாங்கி அன்றைக்கு புதுக்கோட்டை சமஸ்தானத்தை பாண்டிய மன்னர்களிடமிருந்து விடுவித்து மிகப்பெரிய தனி மனித ஆளுமைக்குட்பட்ட ஒரு சமஸ்தானமாக அன்றைக்கு விஜய ரகுநாத சேதுபதி அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை அமைத்தார். அப்படி அமைத்த காலத்தில் இவர் நம்முடைய படிக்காசு புலவர் சீதக்காதியை சந்தித்துவிட்டு கடைசியில் சிதம்பரம் செல்வதற்காக பயணத்தை மேற்கொள்கிறார். பயணம் என்பது வெறும் நடைபாதை தான் அந்த காலத்திலே. புதுக்கோட்டையில் இருந்து இவர் காயல்பட்டினத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறார். இப்படி வந்தவர் வருகின்ற வழியிலே சீதக்காதி வள்ளல் இறந்து விட்டதாக ஒரு செய்தி இவருக்கு வருகிறது. தனக்கு உற்ற நண்பராகவும் தான் கேட்கின்ற போதெல்லாம் வாரி வாரி கொடுத்த அந்த வள்ளல் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்ட உடனே இவருக்கு மனம் கலங்குகிறது. இனிமேல் இந்த புலவர்களுக்கு வாரி கொடுப்பதற்கு யார் வந்து பிறக்கப் போகிறார்? மற்றவர்களெல்லாம் அரைகாசு கொடார் இந்த மண்மேலே. வாரி வாரி கொடுக்கின்ற தமிழ் புலவன், தமிழை கேட்டாலே போதும் கையிலே பொன்னும் பொருளையும் கொண்டு வாரி கொடுக்கின்ற வள்ளல் தன்மை பெற்றவன் சீதக்காதி. அந்த சீதக்காதியை பொறுத்த வரையில் தன்னிடம் வருபவர்கள் இந்த இனத்தை சார்ந்தவர்களா, இந்த மதத்தை சார்ந்தவர்களா என்ற பாகுபாடு இல்லாமல் அவன் காதிலே தமிழினுடைய ஒளியை கேட்டாலே அவர்களுக்கு வாரி கொடுக்கின்ற வள்ளல் தன்மை உடையவன் இறந்து விட்டான் என்ற செய்தியை கேட்டவுடனே நம்முடைய படிக்காசு தம்பிரானுக்கு இவ்வளவு பெரிய வள்ளல் இறந்து விட்ட பிறகு இந்த புலவர்களை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார்கள் என்று வள்ளல் சீதக்காதியை பற்றி பல நூறு பாடல்கள் பாடியிருக்கிறார். அந்த பாடலிலே ஒரு பாடலை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ இவர் அந்த காயல்பட்டினம் வந்துடுறாரு. வந்த பிறகு அவர் இறந்து போன அந்த சமாதியாவது போய் பார்க்கலாம் என்று போகிறார். இவர் போன சமயத்திலே அந்த வள்ளல் சீதக்காதியினுடைய உறவினர்கள் எல்லாருமே அவரை வந்து சூழ்ந்துக்கிறாங்க. அப்படி சூழும் பொழுது இவர் ஒரு பாடல் பாடுறார். ஓர் தட்டிலே பொன்னும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்க விற்கும், கார் தட்டிய பஞ்ச காலத்திலே தங்கள் காரிய பேர் ஆர் தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்துக்கு மார்த்தட்டிய துரைமால் சீதக்காதி வரோதயனே. இதுதாங்க அந்த பாடல். பல பாடல்கள் பாடியிருக்கிறாரு. இந்த பாடல் எங்கே கிடைக்குதுன்னா, இவ்வளோ பெரிய படிக்காசு புலவரை பற்றி நம்முடைய பாட நூல்களிலே இல்லை. இந்த அளவிற்கு தமிழுக்கும் சைவத்திற்கும் தொண்டாற்றிய இந்த புலவனை பற்றிய பாடல்களே இல்லை. இந்த பாட்டை நான் எங்கே தேடி எடுத்தேன்னா, இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நடத்தக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திலே பாடலாக வைத்திருக்கிறார்கள் இந்த படிக்காசு புலவரை பற்றிய பாடல். இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்னவென்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நான் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு 10% கூட கொடுக்கவில்லை. நான் அங்கொன்று இங்கொன்றுமாக தான் எடுத்து இதை கோர்த்து ஒரு மாலையாக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஒரு வடிவத்தை தான் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் முழுக்க முழுக்க படிக்காசு புலவருடைய வரலாறை தேடினா கூட அவ்வளவு நூல்கள் இல்லை. ஒரு 17ஆம் நூற்றாண்டில் தோன்றிய ஒரு புலவனை பற்றிய பெரிய குறிப்புகள் இவ்வளவு நூல்கள் எழுதியிருக்கான். 6 நூல்கள் எழுதியிருக்கான். தொண்டை மண்டல சதகம், தண்டலையார் சதகம், பாம்பு அலங்கார வர்க்க கோவை, சிவந்து எழுந்த பல்லவன் உலா, திருச்செங்கோட்டு திருப்பணி மாலை, புல்லிருக்கு வேலூர் கலம்பகம், இவ்வளோ பெரிய நூல்களை எழுதின புலவனை பற்றிய அறிவு ஆசிரியர் அளவுக்கு கூட சென்றிருக்குமா என்பது சந்தேகமே. இன்றைய ஆசிரியர்களுக்கு, பழங்கால ஆசிரியர்களுக்கு சொல்லவில்லை, இன்றைய ஆசிரியர்களுக்கு கூட படிக்காசு புலவர்னு ஒருத்தர் தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கிறார் என்பது தகவல் கூட தெரியுமா என்பது சந்தேகமே. இந்த சமாதிக்கு முன்னால் நின்று பாடுறார். ஓர் தட்டிலே பொன்னும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்க விற்கும். இந்த ஒரு வரிக்கு என்ன பொருள்னா, ஒரு தராசு கோலிலே ஓர் தட்டில் என்ன பண்ணுறான், பொண்ணை வைக்கிறான், அதுக்கு இணையான ஒரு நெல்லை வைக்கிறான். ஆக பொன் நிறைந்திருந்த அந்த காலத்திலே நெல் கிடைக்கவில்லை. அவ்வளவு பஞ்சம் இருந்த காலம். தாது வருட பஞ்ச காலத்தை போல அன்றைக்கு சீதக்காதி வள்ளல் வாழ்ந்த காலத்திலே மிகப்பெரிய பஞ்சம்.
நீங்கள் ஒரு நெல்லை கொண்டு போய் வச்சிங்கன்னா அதுக்குனே என்ன கொடுக்குறான்? பொண்ணை கொடுக்குறான். அந்த அளவிற்கு நெல்லினுடைய விலை உயர்ந்திருந்த காலம். ஓர் தட்டிலே பொன்னும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்க விற்கும் கார் தட்டிய பஞ்ச காலத்திலே. மழை பொய்த்து போய்விட்டது, மழையே பெய்யவில்லை. அந்த கார் தட்டிய பஞ்ச காலத்திலே தங்கள் காரிய பேர், தங்களால் தாங்கள் மாத்திரமே வாழ வேண்டும் என்ற சுயநலம் மிக்கவர்கள் வாழ்ந்த காலம். அந்த காலம் என்பது ஒரு பக்கம் மழை பெய்யல, ஒரு பக்கம் பஞ்சம். எவனவனிடம் சேமிப்பு இருந்ததோ, யாரிடமெல்லாம் நெல் இருந்ததோ, யாரிடமெல்லாம் தானியங்கள் இருந்ததோ அவர்கள் யாருக்கும் கொடுக்கின்ற வழக்கம் அந்த காலத்திலே இல்லை. கார் தட்டிய பஞ்ச காலத்திலே தங்கள் காரிய பேர், சுயநலம் மிக்க மனிதர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே ஆர் தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்துக்கு. யார் தடுத்தாலும் தடுக்க முடியாதவனாக தர்மத்திலே சீதக்காதி வள்ளல் சிறந்து விளங்கினார். ஆர் தட்டினும் தட்டு வராமலே, ரெண்டு பொருள். அவருடைய வீட்டுக் கதவை யார் தட்டினாலும் கையிலே பொன்னையும் பொருளையும் கொடுக்கின்ற ஒரு பேராற்றல் மிகுந்த ஒரு வள்ளலாக இருந்திருக்கிறார். ஆர் தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்துக்கு மார் தட்டிய துரைமால். உணவு என்று எடுத்துக்கொண்டால் ஒரு நெல்லினுடைய விலையானது தங்கத்திற்கு இணையாக இருந்தாலும் அவன் என்ன செய்தான்னா, தான் சேமித்த அத்தனை செல்வங்களையும் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தினால் என்ன பண்ணுறான்னா, யார் தடுத்தாலும், தங்களுடைய உறவினர்கள், தங்கள் ஊர் மக்கள் யார் தடுத்தாலும், உணவு என்று கேட்டு யார் வந்தாலும் யாருடைய கருத்துக்கும் மதிப்பளிக்காமல் ஆர் தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்துக்கு மார் தட்டிய இவரை கொண்டு போய் எங்கு வைக்கிறார்? படிக்காசு புலவர் என்றால் காக்கின்ற தொழிலை செய்கின்ற திருமாலுக்கு இணையாக படிக்காசு புலவர் அந்த வள்ளல் சீதக்காதியை வைக்கிறார். ஆர் தட்டினும் தட்டு வராமலே துரை மால். மால் என்று சொன்னால் மாலவன். அந்த திருமால் எப்படி இந்த உலக உயிரினங்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருக்கிறானோ அப்படி இந்த தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் தான் பெற்ற செல்வத்தினால் அடுத்தவருக்கு கொடுத்து, இன்பம் என்பது எதுவென்றால் ஈத்து ஓக்கும் இன்பம், ஈதல் இசைப்பட வாழ்தல் இன்பம். அந்த இன்பத்தை மக்களுக்கு கொடுத்தவன் யார் என்றால் சீதக்காதி வள்ளல். அவனுக்கு அடுத்த வரி சொல்றார் பாருங்க, சீதக்காதி வரோதயனே. வரோதயனா வரம் பெற்றவனே. உலகத்தில் எல்லாரும் எத்தனையோ வரங்கள் பெற்றிருப்பாங்க. ஆனால் வள்ளல் சீதக்காதி என்பவன் என்ன வரம் பெற்றான் என்றால், இறைவனிடம் அடுத்தவருக்கு கொடுப்பது மட்டுமே என்னுடைய வேலை என்று வரம் பெற்றவன் சீதக்காதி என்று ஒரு பாடல் போதுங்க. ஒரு படிக்காசு புலவரினுடைய திறமையை நாம் உணர வேண்டும் என்றால் இந்த ஒரு பாட்டிலே அவ்வளோ அழகாக சொல்கிறார். ஓர் தட்டிலே பொன்னும் ஓர் தட்டிலே நெல்லும் ஒக்க விற்கும் கார் தட்டிய பஞ்ச காலத்திலே தங்கள் காரிய பேர் ஆர் தட்டினும் தட்டு வராமலே அன்னதானத்துக்கு மார் தட்டிய துரைமால் சீதக்காதி வரோதயனே என்று அவருடைய சமாதி முன்னால் பாடுறார்.